வணக்கம். ஒவ்வொரு முறையும் ஒரு புது வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷமாவது ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நினச்சா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான சில பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாகணும். அது மாதிரியான 7 பழக்க வழக்கங்கள் இந்த ஆண்டு என்னென்னலாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் நண்பர் ஒருவருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சிருவார். இது மாதிரியான ஒரு நல்ல பழக்கம் உங்கள்கிட்ட இருந்து அதை மித்தவங்க ஆச்சரியப்படவோ பொறாமப்படவோ வச்சுது அப்படின்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்குங்க. ஓகே, இப்போ அந்த 7 பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல் பழக்கம், அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்க முடியாமல் போன ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறது தான். உதாரணத்துக்கு இது குக்கிங்காக இருக்கலாம், இல்லை கார்டனிங்காக இருக்கலாம், ஏன் பாட்டாக கூட இருக்கலாம், ஒரு புது மொழியாக கூட இருக்கலாம். இல்லை சார் வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போதுமே ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வயசு என்றைக்குமே தடை இல்லை. இந்த வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. நம்ம கடைபிடிக்க வேண்டிய 2வது பழக்கம், தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அதாவது அவாய்ட் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ். உங்களுடைய கருத்தை இன்னொருத்தருக்கு திணிக்க நினைக்காதீங்க. ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்கவும் நினைக்காதீங்க. அதை ஜெயிக்கிறது மூலமாக ஒரு நல்ல நண்பரையோ இல்லை நல்ல உறவினரையோ இழக்க நேரிடும். இல்லை சார் அவர் தப்பாக சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவரை திருத்தி அவர் விவேகானந்தரவோ காந்தியாவோ ஆக்க வேண்டியது உங்கள் கடமை கிடையாது. அதனால் தேவையில்லாத ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வாங்க. அன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி நிச்சயம். 3வது பழக்கம், தோனி சொன்னதாக ஞாபகத்துக்கு வருது, ஒன் டே ரியாலிட்டி வில் பி பெட்டர் தேன் யுவர் ட்ரீம்ஸ். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா மன சோர்வடையாமல் அடுத்தடி வச்சு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. தோல்வியை நினச்சி துவண்டு போகாதீங்க. 4வது பழக்கம், வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆனால் அந்த வளர்ச்சி வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் சந்தோஷமும் வருஷம் வருஷம் ரெட்டிப்பாயிட்டு தான் போயிட்டுருக்கணும். உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் தான் ஒரு அளவுகோல். அதாவது உங்கள் வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முடிவும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை உங்களால் தான் வாழ முடியும். 5வது பழக்கம், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது உங்கள் உணவில் நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்குங்க. இதை தான் ஈட் எ ரெயின்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்தை கண்டிப்பாக குறைக்கணும். வெளியில் சாப்பிட்றதையும் அறவே குறைச்சிருங்க. ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப். 6வது பழக்கம், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஆண்கள் தான் பண்ணணும், பெண்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் தான் அதிகமாகவே பண்ணணும். எனக்கெல்லாம் வயசாகி போச்சுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம உடம்புல உயிர் உள்ள வரை உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது. 7வது பழக்கம், ரொம்ப எளிமையான பழக்கம், ஆனால் யாரும் அதை கடைபிடிக்கிறது கிடையாது. அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறதாங்க. இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டிலை கையிலே வச்சுக்கோங்க. அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறது மூலமாக பாதி நோயை அங்கேயே நீங்கள் தடுத்து நிறுத்திடுறீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை பெரிய பெரிய தலைவரோட சுயசரிதை படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம நண்பர்கள்ட்ட இருந்தோ உறவினர்கள்ட்ட இருந்தோ ஏங்க நம்ம குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கலாம். இந்த வருஷம் நான் சொன்ன இந்த 7 பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். நம்மள்ட்ட இருந்தே நம்ம நிறைய சபாஷ் வாங்கிக்கிறோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.